ஹாய் ஹலோ வணக்கம். ஆக்சுவலி இன்றைக்கி நானும் சொல்லி ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வந்து விவாதிக்க போகிறோம். அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளாகவே ஒரு விஷயம் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கூலி திரைப்படத்தில் வந்து சத்யராஜ் நடிக்க போகிறாரு அப்படின்னு நம்ம கூட பேசுகிறோம். அப்புறம் நேற்றும் முந்தானத்து விழாவில் வந்து அவரே வந்து ஒத்துக்கிட்டார், ஆமாங்க ரஜினி சார் படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்ததுலேருந்து ரஜினி ஃபேன்ஸ் பயங்கரமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் தலைவர் மன்னிச்சாலும் நாங்கள் மன்னிக்க மாட்டோப்பா அப்படின்னு அவங்க போட, தலைவரை பிடிக்காத ஒரு சில நடிகையோட ஃபேன்ஸ் வந்து சத்யராஜ் வந்து ரஜினி சாரை விமர்சனம் பண்ண மாதிரி இருக்கிற வீடியோ போட, அதுக்கு மறுபடியும் தலைவர் ஃபேன்ஸ் வந்து சத்யராஜ் ரஜினி சாரை பாராட்டி பேசினதை பதிலுக்கு போட, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதை பற்றி பேசலாமே சொல்லி இல்லை ஜனனி? ஆமாம் பாப், நீங்கள் ஆரம்பத்தில் விவாதிக்க போகிறோம் அப்படின்னீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு பியோர் ஃபேன் பாயை வந்து பேச போகிறீங்க, நான் அது கேட்க போகிறேன். நீங்கள் நியூட்ரலாக பேசுங்க, அவ்வளோதான். இல்லை எல்லாத்துக்குமே ரெக்கார்ட் இருக்குது, வீடியோஸ் இருக்குது. நம்ம புதுசாக எதையும் புனைந்து இல்லாத சொல்ல போகிறது கிடையாது, நடந்ததை டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதானே? கண்டிப்பாக அவ்வளோதான் மேட்ரு. சரி, ஓகே. இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி ஒரு நடிகர் ரஜினி சார் படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு சிலருக்கு பிடிக்கல, இன்னொரு சிலர் வந்து அவர் தலைவர் திட்டினதை போடுறாங்க. ஏன் இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு இருக்கு? இதுக்கு முன்னாடியே பேசியிருப்பேன் நான். ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு வந்து சத்யராஜ் சத்தியமாக பிடிக்காது, டெஃபினட்டாக சுத்தமாக பிடிக்காது. பட் ஸ்டில் தாதா சாஹேப் அவார்டு கிடைக்கும் போது அவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டார். வேறு எந்த பெரிய நடிகருமே, கமல் சாரே பாராட்டலைங்க ரஜினி சாரை போறையும், பட் சத்யராஜ் வந்து ஒரு வீடியோ போட்டார். ஸோ பட் ஆனால் ஏன் அவரை பிடிக்காம போச்சு? என்னதான் நீங்கள் வந்து வாழ்த்து சொன்னாலும் எங்களுக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிவாஜி திரைப்படம் ஒரு ஸ்டார்டிங், அந்த படத்தில் வந்து வில்லனா நடிக்கிறதுக்கு வந்து சங்கர் சார் கேட்கும்போது மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆக்சுவலி நடிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அமைதி படம் மாதிரி ஒரு வில்லன் வந்து நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த கேரக்டர் வேற லெவல் போயிருக்கும். பட் சுமன் சார் சூப்பராக பண்ணியிருப்பார். அவருக்கு ஒரு லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அந்த படம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜ்லேயும் அதை பற்றி பேசினார். அப்படியே விட்டுருந்தா பரவாயில்ல. ஸ்டேஜில் வந்து என்ன சொன்னார்னா, ஆமாம் என்ன வில்லனா கேட்குறாங்க, நான் ஹீரோ நடிக்கிற படத்தில் அவர் வில்லனா நடிப்பாரா அப்படின்லாம் பேசினார். அதை தவிர்த்துக்கலாம், தேவையே இல்லை. திரைக்கு பின்னால் நிறைய விஷயம் பேசியிருப்போம். எல்லா நடிகருமே ஒரு படத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. இதை வெளியே வந்து சொன்னதுக்கு காரணம் வந்து அவருக்கு ரஜினி சார் மேலே இருந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி பிடிக்கல. அந்த பேர் புகழ், அந்த மாஸ், அந்த மனிதனுக்கு வந்து ஒரு கடுப்பேற்றிருக்கலாம். அப்புறம் காவேரி பிரச்சனை, அது வந்து 2007 நினைக்கிறேன், இல்லை சிவாஜி ரிலீஸ்க்கு முன்னால் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அந்த சமயத்தில் எல்லாருமே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசினாங்க. பட் சத்யராஜ் வந்து டாப்பிக்கே இல்லாமல் பேசினார். சிலபஸில் இல்லாத ஒரு விஷயத்தை பதிலாக எழுதினார் அவர். அவருக்கு ரஜினி மேல எவ்வளவு காண்டுன்னு அதுல தெரிஞ்சு, அந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சேன், பாத்தீங்களா? என்னன்னா அந்த பிரச்சனைக்கும் அவர் பேசின பாதி விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை. முக்காவாசி அவர் மைக்கை பிடிச்சதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா தலைவரை திட்டுறது தான். அதுக்கு தான் மைக்கை பிடிச்சிருக்காரு. அதை அட்ரஸ் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன காவிரி பிரச்சனையை பத்தி பேசினா அதை பத்தி பேசிக்கலாம்ல. அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு. கமல் சாருக்கு, விஜயன் சாருக்கு, சரத்குமார் எல்லாரும் என்னையா பேசிட்டு இருக்கு, நீ உன்னை எதுக்கு கூட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ப்ளஸ் ஆன் ஸ்டேஜில் பொதுமக்களுக்கு முன்னால் கெட்ட வார்த்தைலாம் பேசினார். அதெல்லாம் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும் தெரியல. அந்த சமயத்தில் 2007 சோஷியல் மீடியா பெருசாக, சோஷியல் மீடியாவே இல்லை முதல்ல. கூகுள், யாஹூ அந்த மாதிரி கூட தேடி சென்டருக்கு போகணும். வீட்டில் நிறைய பேருக்கு வந்து வைஃபை அந்த மாதிரிலாம் யாருக்கும் இருந்திருக்காரு இல்லையா? கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் இப்போ இருந்தால் மன்னிப்புகள்னு சொல்லி போராடிக்கலாம். ஏன்னா கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மேடையில், அதாவது எப்படின்னா கபாடிலாம் முடிஞ்சு பேட்டை சமயத்தில் சம்திங் நினைக்கிறேன், காலா சமயத்துலையான்னு தெரில, வள்ளூர் கோட்டத்தில் வந்து இதே மாதிரி ஒரு ஒரு அரங்கம் நிறைந்த ஒரு போராட்டம். அப்போ எல்லாரும் வர்றாங்க. அப்போ நடிகர் சங்கத்திலேருந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க, யாரும் மேடை ஏறி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்பயும் சத்யராஜ் வந்து பீரங்கி வந்தாலும் ராணுவமே வந்தாலும் எதிர்த்து நிற்போம் அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் பேசிட்டு, சரி நீங்கள் சொல்லுங்க, எதை சொல்ல வந்தீங்க? இல்லை உங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து இல்லைங்க. ஸோ ஓகே, அப்பையும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. அப்பையும் சம்மந்தம் இல்லாமல் அவர் பேசினார். பேசும்போது இப்போ சத்யராஜ் வந்து இப்போ லெஃப்டில் இந்த பக்கம் நிற்கிறாருன்னா தலைவர் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கு நடுவில் கேப் கம்மியாக இருக்குது. அப்போ தனுஷ் பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து எந்த அளவுக்கு ரஜினி சார் மேலே வந்து அன்பு பாருங்க. அவர் சத்யராஜை முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு நடுவில் கை வச்சிருப்பாரு. ஏதாவது ஆயிரம் போது தலைவரை காப்பாற்றணும், மீன்ஸ் அவரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லிட்டு இப்படி லிட்டரலா கை வச்சிருக்காருங்க. ரஜினி சாருக்கும் சத்யராஜ் லிட்டரலா கை வச்சு இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. சத்யராஜ் முறைச்சு விட்டு அடிச்சுட்டு வர போல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பேசின ஒரு மனிதர். அதனாலதான் இவ்வளவு கோவம் எல்லாருக்கும். கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலையும் பாத்தீங்கன்னா
ஒரு குறிப்பிட்ட நபர் மேலேயே தனிநபர் தாக்குதல் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, எப்படி தலைவரே மன்னிச்சிங்க, உங்களுக்கு அந்த பெருந்தன்மை இருந்துட்டு போட்டு எங்களுக்கு இல்லை அப்படின்றாங்க ஃபேன்ஸ். இது அவர் வந்து நிறைய விஷயத்துல இந்த மாதிரி பெருந்தன்மையா நடந்திருக்காரு. பட் ஃபேன்ஸ்க்கு என்ன ஆதங்கம்னா, ஏன் வந்து ஃப்ரெண்டு வில்லன்னா கூட கொஞ்சம் ஓகேன்னு ஏத்திருப்பாங்க போல இருக்கு. இல்ல நமக்கு எப்படி போர்ட்ரேட் பண்ண போறாரு தெரியல. நீங்க கோடியில அவர் நடிக்க போற கதாபாத்திரம் இப்ப சத்யராஜுக்கு வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். இப்படிதான் மஞ்சுள் கணேஷ் சொன்னாங்க லியோல பெரிய கேரக்டர்னு சொல்லிட்டு, வந்தா உட்கார வச்சு ஒரு எப்படி சொல்றேன், அது கேரக்டர் வந்தாதான் நமக்கு தெரியும். பட் ரஜினி சார் ஏன் எனக்கு ரஜினியை பிடிக்க முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மைண்ட்ல ஏற்றிக்கிறதே இல்லை, அது வெளியில் அவ்வளோதான். நீ தொழில்னு வந்துட்டா ஒரு இயக்குனருக்கு ஒரு நடிகரை பிடிக்குது, அந்த கதாபாத்திரம் நடித்தா அந்த நடிகருக்கு பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கும் போது இவர் உள்ள பூந்து வேணான்னு சொல்றது இல்லை. இது இண்டஸ்ட்ரி நடக்காது தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா. இது இந்த அளவுக்கு பெருந்தன்மையா எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, தனி நபர் தாக்க தனியா வெளியில வந்து அவனை இவனை அப்படிலாம் திட்டின ஒரு நடிகரை என் படத்துல நடிக்கிறது நான் அலோவ் பண்ண மாட்டேன். இது வந்து ஏன்னா ஒரு பெரிய கேரக்டர்ஸ் வந்து நடிகர்கள் பார்ப்பாங்க, லீடா ஹீரோ நடிக்கிறவங்க, இவங்க வேணாப்பா இவங்கள கேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க பர்சனல் ஒப்பீனியன் சொல்லுவாங்க, சூட் ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பிடிக்காத ஒருத்தர் எப்படி நடிக்க வைப்பாங்க? ஸோ பெருந்தன்மையாக அது நடிக்க அலோவ் பண்ணது வந்து ரஜினி சார், அதுக்கு சொல்ல வரேன். கண்டிப்பா. அண்ட் என்ன அவரை வந்து அந்த படத்துல வந்து நான் என் படத்துல வேணா அவர் வில்லனா நடிப்பாரா அப்படின்னு கேட்டவர் இப்பயே இந்த மனமாற்றம் அதுவும் ஒரு சைட் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாங்க. அப்போ அவர் கொஞ்சம் மார்க்கெட் இருந்துச்சு, அந்த திமிரில் பேசியிருக்கலாம். அப்படி சொன்னால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர், அதுக்கப்புறம் அது வரைக்கும் ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தவர், உப்மா படம் மாதிரி நடிச்சிட்டு இருந்தார் நிறைய ஹீரோவா. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த இது இல்லைங்கும் போது பாகுபலிலாம் என்ன மாதிரி கேரக்டர் அவர் தமிழ் படத்துலலாம் நடிப்பேன்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஒரு காலத்தில். அப்புறம் தெலுங்கு வில்லன்களுக்கெல்லாம் தெலுங்கு ஹீரோக்களுக்கு வில்லன் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஷாருக் கான் படம் வாட் இஸ் தட், சென்னை எக்ஸ்பிரஸ், ரொம்ப குட்டி கேரக்டர். இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் நடக்குது. இது கேள்வி நிறைய கேள்வி கேட்கலாம், அதெல்லாம் காசுக்காக தான் நடிச்சிருப்பார்ல. ஓகே, இது வந்து அவருக்கு ரஜினி மேல இருந்த ஒரு தனிப்பட்ட வெறுப்பு தான், சிவாஜி நடிக்க மாட்டேன்னு சொன்னது. அதுக்கப்புறம் அதான் மார்க்கெட் இல்லாமல் போனதுக்கப்புறம் நடிக்க ஒத்துக்கிட்டாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறைய படம் நடிச்சிட்டாரு. இப்போதான் என்ன மாதிரி கேரக்டர் எப்படி இருக்கும். ஏன்னா இந்த சமயத்தில் இந்த விஷயம் சொல்லலாம், படையப்பா திரைப்படத்தில் மஞ்சூர் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். இப்போ சத்யராஜ் பேசிட்டு இருக்க மாதிரி தான் 90s மஞ்சூர் பேசினார். எப்படின்னா அப்போ தூர்தர்ஷன்லாம் அந்த இன்டர்வியூ ஃபேமஸ், ரஜினினா அப்பரியாளா நாங்களாம் சூப்பர் ஸ்டார் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அப்போ மஞ்சள் வந்து ஹீரோவாகவும் நடிச்சிட்டு இருந்தார், வில்லனாவும் நடிச்சிட்டு இருந்தாரு, ஹீரோவாகவும் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ ஹீரோவா நடிச்சிருக்காரு நிறைய படங்கள். ஆமாமா, யார் மஞ்சள் தானே சொல்றீங்க? ஆமாமா. ஸோ ஏன் நான் ரஜினி மாதிரிலாம் வரக்கூடாதோ, அவர் மட்டும் தான் பெரிய ஆளாம் பேசி பேட்டி கொடுத்தாரு. அவருக்கும் ரஜினினா பிடிக்காது, இதே மாதிரிதான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து படையப்பால ஒரே ஒரு சீன் பண்ணிருப்பாரு, ரஜினி காலில் கையை கட்டி காலில் விழுற மாதிரி சீன். காலில் விழுல, கையை கட்டிட்டு பணிஞ்சு போற மாதிரி. நான் பெரிய ஆள்னா அவர் பெரிய ஆள், நான் தான்னா அவர் இன்டர்நேஷனல் தான் அப்படிங்கிற மாதிரி. இன்ட்ரோ பிளாக் முடிஞ்சோடனே அந்த செகண்ட் அந்த கெட்டப்ல இன்ட்ரோ காலில் விழாத குறை தான் அந்த கேரக்டர். ஸோ இப்படி ஒரு சீன் வந்து கோடியில் இருக்குமா? இதேதான். நீங்க சொன்னீங்கல்ல, இதே விஷயம் தான். அப்படி பேசிட்டு இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல மாறி ரஜினிக்கு பணிஞ்சு போற மாதிரி அப்போதைக்கு பெரிய பெரிய கேரக்டர் பேசிட்டு இருந்தார். மஞ்சூர் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அவர் தான் மெயின் வில்லனா இருக்கும், அப்படி மாசான சீக்வன்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ஆளை கூப்பிட்டு ஒரு குட்டி கேரக்டர், அதுக்கும் காரணம் இருக்கு, அதுக்கு அந்த கதை பெரிய கதை. ஸோ இப்போ சத்யராஜ் பணிஞ்சு வர்றதுக்கும் அதை நம்ம இதுக்கு முன்னாடி வெளியில் பேசணும், காலம்தான் பதில் சொல்லும். நீ மாட்டேன்னு சொன்னல என்ன மாதிரி கேரக்டர் பாரு அப்படிங்கிற மாதிரி. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு see. இந்த ஆன் ஸ்டேஜில் கேரக்டரா இல்லை மேடைக்கு வந்து ஐ மீன் ஆடியோ லான்ச்சில் பேசும்போது சத்யராஜ் என்ன பேசுவார், இவர் எனக்கு தலைவரோட ஸ்டைலுங்க அது. நம்மளை எதிர்க்கிறவனை திட்டவே மாட்டார், அப்படி சைலண்டாக வீழ்த்திடுவார். அவங்க வேற வழி இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் பணிஞ்சு வந்துடுவாங்க. பாரதிராஜால ஆரம்பிச்சு எல்லாருக்குமே நடந்திருக்கு. பட் இப்போ அது ஹாட் டாபிக்கே பேசிட்டு இருக்கோம் இல்லையா? கண்டிப்பா. ஒரு ஆக்டரா அவரோட வேலை வந்து ஆக்டிங். அது அகெயின்ஸ்ட் யாரா இருந்தாலும் சரி, சத்யராஜ் அவர்களுக்கு சொல்றேன், அகெயின்ஸ்ட் யாரா இருந்தாலும் அவர் ஒரு ஆக்டர், அதை ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதான். அது அவரோட ஒரு ப்ரொஃபஷன். ஸோ இந்த பிரச்சனையிலே பார்த்தீங்கன்னா அவர் பேசினதுக்கு அவரோட கெரியர்ல அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இல்லையா? உண்மை. இது ஆக்சுவலி செம பாயிண்ட். என்னன்னா அந்த காவிரி விவகாரத்துல தான் மொத்த நடிகர்களும் ஒன்று திரண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் சத்யராஜ் தேவையில்லாத
தேவைப்படாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாரு. இதே காவிரி இஷ்யூ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா குசேலன் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போது ரஜினி வந்து அங்கே இருக்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு விளக்க கடிதம் எழுதுறாரு. மீன்ஸ் படத்தை ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் மன்னிப்பு கேட்கல. அதே மாதிரி கன்னட டிவிலையும் பேசுகிறாரு, அங்கேயும் விளக்கம் தான் சொல்கிறார். நான் சொன்னதை இங்கே திருச்சி சொல்லிட்டாங்க, ஒருவேளை அந்த வார்த்தை அந்த மாதிரி தோணிருக்கலாம், இனிமேல் அந்த மாதிரி பேசும்போது நான் கவனமாக பேசுகிறேன் அப்படின்னு தான் சொன்னார் ஒழிய நான் மன்னிப்போ வருத்தப்படி அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எப்படி எழுதினாங்கன்னா ரஜினி வந்து அங்கே மன்னிப்பு கேட்டாருன்னு எழுதினாங்க. அகைன் காலா படம் கேள்விப்பட்டீங்களா? இல்லை, காலா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னெல்லாம் ரஜினி வந்து கட்சி ஆரம்பித்தார். அப்போ அந்த காவிரி மேலாண்மை அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரும்னு சொல்லி. அப்போ காலா படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ வெளிப்படையாக வீட்டுக்கு வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அப்படி கம்பீரமாக இருந்துக்கிட்டு கன்னடத்துலேயும் சொன்னார், தமிழ்லையும் சொன்னார். நான் பேசினதில் தப்புலாம் ஒன்றும் கிடையாது, நான் என்ன பேசிட்டேன், அது நீங்கள் தண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். ஹைகோர்ட் சொல்லிடுச்சு, சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, நீங்கள் கொடுக்கணும். படம் ரிலீஸ்லாம் என்னங்க, படம் ரிலீஸ் ஆகாட்டி உலகம் மொத்தமாக கர்நாடகா தான் பார்ப்பாங்க. மொத்தமாக உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிற படம் கர்நாடகத்தில் மட்டும் ரிலீஸ் ஆகாட்டி என்ன ஆகும், அப்போ உங்களுக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி கெத்தாக சொன்னார். ஸோ ஆனால் இதே விஷயத்துக்கு பாகுபலி பார்ட் 2 ரிலீஸ் ஆகாமல் அங்கே தடுத்தாங்க. ஏன்னா கட்டப்பா நடிச்சது இவர் தான், பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே சத்யராஜ் வந்து ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ப்ளீஸ் கிராண்ட் மீ 2 days லீவ் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 பக்கம் மன்னிச்சிருங்கன்னு தான் சொன்னார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கெத்தா நான் வந்து இப்படி தான் இருப்பேன், இனிமே இந்த மாதிரி படத்தில் நடிக்க மாட்டேங்கிற வேற விஷயம். இப்போ நடிச்சு ரிலீஸ் ஆகுதுல்ல, ராணுவமே வந்தாலும் அடங்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லலையே, இல்லை சொல்லல. ஆனால் தலைவர் சொன்னார் கெத்தா, அப்படி பிடிச்சி சொன்னார். ஓகே, அதுக்கு சொல்ல வரேன். இல்லை, நான் டாபிக் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்ல, இந்த ஃபேன் பாயா நீங்க பேச போறீங்க, நான் கேட்க போறேன். அதான் உண்மையா இல்லையா? அங்கே ஒரு விஷயத்தை திருச்சி பேசக்கூடாதுல்ல. இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து காலா படம் ரிலீஸ் ஆகாத அங்கே இதே மாதிரி வாட்டாரில் அவர் வந்து பேசும்பொழுது இங்கே வந்து மன்னிப்புலாம் எதுவுமே கேட்கல. அதான் கவர்மெண்ட் பார்த்துக்கும், ரிலீஸ் ஆகாட்டி உங்களுக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டார், அவ்வளோதான். ஆனால் இந்த ரெட் பிக்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு பார்த்தீங்களா, ஃபெலிக்ஸ், அவரை தான் தூக்கி உள்ளே போட்டாங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் நினச்சேன் பாம்பா தூக்கி உள்ளே போட்டாங்க, தப்பே கிடையாது. அந்த சேனல் எடுத்து பாருங்க, ரஜினி சார் சொன்னது எப்படி போட்டிருப்பாங்கன்னா, ரஜினி கர்நாடகா மக்களிடம் மன்னிப்பு கேட்டார்னே போட்டிருக்காங்க யூடியூப். இன்ஃபேக்ட் ரஜினியை வச்சு தான் ரெட் பிக்ஸ் வந்து ஃபேமஸாக ஆச்சு. லிங்கா படம் நஷ்டம்னு சொல்லி இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப கால வீடியோ முழுக்க பாருங்க, கேரக்டர் அசிஸ்டன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த வீடியோ கீழே எல்லாரும் கேட்டிருப்பாங்க, ஏங்க அவர் மன்னிப்பே கேட்கலையே, ஃபர்ஸ்ட் தமிழில் மாற்றுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்ன ரைட்டு தான். சரி, நீ ஃபேன் பாயா பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. பட் நடந்தது இதுதான் இல்லை, ரஜினி எங்கேயுமே மன்னிப்பு கேட்கல, சத்யராஜ் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இல்லை கேட்டிருக்காருன்னா அது அந்த மாதிரி பேசியிருக்காரு. ஏன்னா இந்த பிரச்சனையில் இவங்கெல்லாம் வந்து ஒன்று கூடி இது பண்ணது கரெக்ட் தான். ஆனால் எப்படி பேசினாருங்கிறது தான் கண்டிப்பாக தவறு தான். ஏன்னா அந்த மக்களோடைய ஃபீலிங்ஸை வந்து அவர் ஹர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அது வந்து எவ்வளோ நாள் கழிச்சும் அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய ஹிஸ்டரி மாதிரி. இப்போ இந்த ரெண்டு பேரும் மீட் பண்ண போறனால அடுத்த படத்துல இன்னும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜாஸ்தி. இல்லை, எனக்கு எப்படி தோணுதுன்னா, இவ்வளோ தூரம் பேசுனீங்க, மன்னிப்பு கேட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து ஓகே அதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆன் ஸ்பாட்ல வந்து ரஜினி எப்பவுமே சிரிச்சுட்டு வரவேற்றுருவோம் வச்சுங்களேன், ஹக் பண்ணிப்பார், எப்படி இருக்கீங்க சுத்தே சோக்கியமா, மிஸ்டர் பாரத் பார்த்தா நம்ம எப்படிலாம் நடிச்சோம் பேசுவார். இவருக்கு கூச்சமா இருக்குன்னு சொல்றேன். இல்ல பாப்பா, அது என்னன்னா ஒரு சிலரை பொறுத்து இருக்கு. ஒரு சிலருக்கு அதெல்லாம் ஃபீல் ஆகாது. அவங்க வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அந்த மொமெண்ட்ல என்ன நடக்குதோ அதை அப்சர்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை நான் ஏத்துக்கிறேன், உண்மைதான். சத்யராஜ் அவர்கள் வந்து மறுபடியும் லாஸ்டா ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா, அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போன வாரம் வந்து ஒரு பட விழாவில் பேசிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன சொன்னார், என்கிட்ட வந்து யாரோ பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட் பண்ணிங்கன்னு சொல்லி பேசினாங்க. பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட் பண்ணுறதா இருந்தால் மணிவரன்டாங்க, அவரோட ஃப்ரெண்டு தான்ல, சும்மா போல்டாக நாங்கள் சொல்லிடுவோம். அப்போ சில பேர் கேட்பாங்க, எப்படிங்க போல்டாக சொல்லிட்டீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க திட்ட மாட்டாங்களா? இல்லைங்க, பேசுகிறத பேசிடணும், சம்மந்தப்பட்டவங்க நேரில் பார்க்கணும், டக்குன்னு காலில் விழுந்துடணும், அவ்வளோதான் டாட். இல்லை சொல்கிறேன். ஸோ இப்போயும் அப்படி தான் நடந்துட்டு இருக்காருன்னு சொல்ல வரேன். இட் ஹேப்பன்ஸ். சத்யராஜ் இப்படி தான் இருப்பார். நம்ம பார்த்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.